செந்தில் மல்லர் வந்து கேட்டார், அண்ணே உங்க பேரை போட்டுக்கிறவா, போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டேன். நான் நமக்குள்ள அரசியல் தொடர்புகளில் உள்ளவங்கள்ட்ட நம்ம அடிப்படையிலேயே தமிழ் தேசியம் பேசுகிற காரணத்தினால போட்டுங்க சொல்லிட்டேன். சொன்ன பின்னால் தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் வருது, அண்ணே உங்கள் பேரை வந்து மல்லர் மீட்பு கழக மாநாட்டில் போட்டிருக்காங்க, நீங்கள் போகிறீங்களா? ஆமாப்பா. அதுக்கு பின்னால் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகி போச்சு. என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, நமக்கு இந்த தமிழ் தேசிய சிந்தனை அடிப்படையில் உள்ள யாருமே வந்து இதை கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய மனநிலை அப்படி, இவருக்கு இவர் எதிரி, இவர் என்ன சொன்னாலும் நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இந்த இரண்டு சமுதாயங்களையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு தம்பி கேட்கிறாப்ல, அண்ணே நீங்க மாநாட்டுக்கு போறீங்க, சரி அவங்க சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் குரு பூஜைக்கு மாலை போட்டு, தேவர் குரு பூஜைக்கு மாலை போட்டு போறீங்க, அவங்க சொல்றாங்க மூவேந்தர்களும் நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? தம்பி நான் ஏத்துக்கல. அடுத்து அவர் என்ன சொல்றாரு, முக்குளமும் நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல நான் ஏத்துக்கல. தேவர கொலைகாரன்னு சொல்றாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லப்பா நான் ஏத்துக்கல. அப்புறம் நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்டார், வரலாறு தப்பு தப்பா எழுதுறாரு, நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லப்பா நான் ஏத்துக்கல. அப்புறம் நீங்க எதுக்கு தாங்க போறீங்க? தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்னு சொல்றாரியா, அதுக்கு தான் நான் போறேன். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும், அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் அந்த மாநாட்டுக்கு என்னை கூப்பிட்டு, நான் போறேன். மற்ற கருத்துக்கள் நமக்கு அவங்களுக்கு நிறைய முரண் இருக்குது, அதெல்லாம் நாமளே பேசி தீர்த்துக்கலாம். ஒரு திராவிடன் வந்து தீர்த்து வைப்பான், தெலுங்கு பேசுற எப்படி வந்து நம்ம பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பான் சொல்லுங்க? நம்ம ரெண்டு பேரும் எதிரி, சரி நமக்குன்னு ஒரு பொது எதிரி இருக்கான் இல்லையா, அவன் நம்மளை எப்படி சேர விடுவானா? இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம ஆட்சி பண்ண முடியும். சரி நண்பர்களே, இது ஒரு சின்ன விளக்கம் தான். இப்ப என் பேர் வந்து பெருமாள் தேவன், நான் வந்து பிரமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவன். எங்க ஊரு தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் தேவதானப்பட்டி கிராமம். இதை இன்னொரு வகையில் சொன்னோம்னாக்க ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கிராமம். அங்க ஒரு 5 வருஷம் ஜாதி சண்டை எல்லாம் இருந்துச்சுனாக்க அவங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. யாருக்குமே சண்டை, பறையருக்கும் கல்லருக்கும் சண்டை. பறையர் எங்க இருக்கிறாரு? ஊருக்கு தெற்க இருக்கிறாரு. கல்லர் எங்க இருக்கிறாரு? ஊருக்கு வடக்க இருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா? ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா? இல்ல. ஆனா சண்டை வருதியா? ஏன் சண்டை வருது? அதுதான் அரசியல். அப்படிப்பட்ட ஒரு ஊரை சேர்ந்தவன் நான். இதை ஏன் சொல்லுறேன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த ஊர்ல கடந்த 10 வருஷமா சண்டை இல்லை, ஜாதி சண்டை இல்லை. எப்படி என்ன யாராவது திராவிட வெங்காயம் வந்து தீர்த்து வச்சாரா? கிடையாது. எந்த சண்டை ஓட்டா, எந்த ஜாதி, கல்லர் ஜாதியும் பறையர் ஜாதியும் சேர்ந்து அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. என்ன ஒப்பந்தத்துக்கு வராங்க? ஐயா, ஒரு பறையருக்கும் ஒரு கல்லருக்கும் பிரச்சனை வந்தா அதை சாதி சண்டையா மாற்றக்கூடாது. இதுதாங்க ஒரு சின்ன எளிய ஒரு ஒப்பந்தம். 10 வருஷமா சண்டையே வரல. இதைத்தான் என்ன சொல்றான், ஒரு 80 ஆண்டு 90 ஆண்டா நாங்க ஜாதி சண்டையை தீர்க்க போறோம், ஜாதியை ஒழிக்க போறோம், இப்படி சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2% இருக்கானியா பிராமணை பார்ப்பனை, 2% கூட அதுக்கும் குறையாத்தே இருப்பான். அவனை வேணால ஒழிக்க முடியல. இவன் சொல்றான் 20% உள்ள ஜாதியை ஒழிச்சுட்டு போனான். யார்கிட்ட? அப்புறம் இன்னொரு கதை விடுறான். என்ன கதை விடுறான்? அந்த 2% காரதே அரசியலே இருக்கு, அவங்கிட்ட தான் இருக்கு. அரசியல் செய்யறதெல்லாம் நீயே, அதிகாரம் அவங்கிட்ட இருக்கு, நீ ஏன் பொய்ய சொல்ற? உனக்கு அவன் என்ன அரசியல் பண்ணானோ அதைத்தான் நீயும் செய்கிற. இப்படி
இந்த ஜாதி சண்டையை, ஜாதியை ஒழிக்கிறேன் சொல்லக்கூடிய இந்த நபர்களிடம், இந்த திராவிடர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. நம்ம இந்த மேடையில் ஐயா அருக்கோ ஐயா இருக்கிறாரு, ஐயா ஒரிசா பாலு அவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் பல அறிஞர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அறிஞர்களுக்கு மத்தியில் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொது கருத்து இருக்குது. என்ன கருத்து? தமிழ்நாட்டில் தமிழர் அரசு இருக்க வேண்டும், தமிழர் அரசு அமைய வேண்டும். இதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது, நமக்கு யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. இந்த மாநாடு எதுக்கு நடத்துறோம்? இந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி பட்டியலில் இருந்து எடுத்துட்டு, எஸ்சி பிசி பட்டியலில் இருந்து எடுத்து எம்பிசி பட்டியலில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து இந்த ஜாதி பேர் நான் சொல்றதெல்லாம் ஒரு குறியீட்டு சொல்லாதான் பயன்படுத்துறேன், ஏதோ எல்லா ஜாதி பேரையுமே. மற்றபடி இதை வந்து தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்றெல்லாம் நம்ம பேச கிடையாது. இதை பட்டியலில் இருந்து எடுத்துட்டு எம்பிசி பட்டியலில் சேர்க்க சொல்றோம். இதில் என்ன சிக்கல்? இந்த சிக்கலை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு 2 விஷயங்களை, 2 பொருளை பற்றி பார்க்க வேண்டும். ஒன்று நூல். நூல்னா புத்தகம் இல்லை, பருத்தி நூல். இன்னும் சொல்ல போனா பூநூல். இந்த பூநூல் யாரு போட்டிருப்பான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்ப்பான் போட்டிருப்பான். இந்த பூநூல் போடாத ஒரு சாதி இருக்குது, அவனும் பார்ப்பான் தான். பூநூல் சாற்றாத ஸ்ரீ வைஷ்ணவா, சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா. இது தெலுங்கு சாதி, இவர்களுக்கு தாய்மொழி வந்து தெலுங்கு. இந்த சாதி எம்பிசி பட்டியலில் இருக்கு. இந்த சாதி யார் சாதி தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதாவுடைய சாதி. ஜெயலலிதாவுடைய ஜாதி எம்பிசி பட்டியலில் இருக்குது. நாம மண்ணின் மனிதர்களான பல்லர்களை எம்பிசியில் சேருங்க கோரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன ஒரு கேவலமான சூழ்நிலை பாருங்க. அடுத்ததான் ஒரு விஷயம், இன்னொரு பொருள் என்னன்னா ஒரு வாத்திய கருவி. அது என்ன வாத்தியம்? உரிமை மேளம். இந்த உரிமை மேளம் என்பது யாருடைய வாத்தியம்? தெலுங்கருடைய வாத்தியம். அத தமிழருடைய வாத்தியம் எது? மிருதங்கம். இந்த உரிமையை சின்ன மேளம் என்று சொல்லுவார்கள். மிருதங்கம் பெரிய மேளம். சின்ன மேளம் யாரு? தெலுங்கு சின்ன மேளம். அந்த மேளத்தை வாசிக்கக்கூடியவர்கள் சின்ன மேளம். அவர் நம்ம தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய கருணாநிதி அவருடைய ஜாதி சின்ன மேளம். ஐயா இந்த ஜாதி எம்பிசி பட்டியலில் இருக்கியா. இப்ப 2 தமிழன் போறான்னு வச்சுக்கீங்க, ஃபார்வர்டு காஸ்ட், ஏதாவது பெரிய சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைமாரோ யாரோ ஒருத்தர் போறாரு ஒரு வேலைக்காக. ஒருத்தர் இவர் வராரு, தட்சிணாமூர்த்தி ஜாதி வர்றாரு, இன்னொருத்தர் அம்மாவுடைய ஜாதிக்காரர் வராரு. வேலை யாருக்கு கிடைக்கும்? அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு இழிவான நிலை, தமிழரை ஆளாத காரணத்தால் இது போல ஒரு இழிவான நிலை உள்ளது. தமிழ் சாதிகளுக்கு இணையான ஒரு அந்தஸ்தை இந்த மண்ணின் மைந்தர்களான தேவேந்திர குல வேளாளர்களுக்கு, பல்லர்களுக்கு கொடுப்பதில் எந்த சிக்கலும் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இதுல சிக்கல் எங்க வருதுன்னு சொன்னீங்கன்னாக்க, விகிதாச்சார முறைப்படி 10% இடஒதுக்கீடு கேட்கிறார். யாருக்கையா சிக்கல்? நமக்கெல்லாம் சிக்கல் கிடையாது, அவனுக்கு தான் சிக்கல். அங்கேயும் 10% விகிதாச்சார இடஒதுக்கீடு கொடுத்தா ஜெயலலிதா அம்மா என்னவா இருப்பார் தெரியுமா? ஸ்ரீரங்கத்து பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருப்பார், நகராட்சி தலைவர். கருணாநிதி என்னவா இருப்பார் தெரியுமா? திருவாரூர் பேரூராட்சி தலைவராகவோ அல்லது நகராட்சி தலைவராக இருப்பார். இதுதாங்க இதுல உள்ள சிக்கல். மற்றபடி இடஒதுக்கீட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட விகிதாச்சார இடஒதுக்கீட்டுல அதிகமாக கிடைக்கும். அதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த கோரிக்கை இருக்கு பாத்தீங்களா, இது தமிழ் தேசியத்துக்கான அடிப்படை ஆணி வேர். இது திராவிடர்களை துரத்தக்கூடிய வேர். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நாங்கெல்லாம் வந்து இணையத்தில் அதிகமாக எழுதுறோம், நிறைய பேர்ட்ட சண்டை பிடிப்போம். பல்லர்கள் வந்து தங்களுடைய சுய சாதிக்கான உரிமைக்கான குரலை எழுப்பினார்கள். அந்த குரல் என்னவாச்சு?
தமிழ் தேசியத்தின் குரலாக ஒலிச்சிச்சு. தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்த ஒரு ஜாதி தமிழ் சாதி எதிரான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாக்க அது பல்லர் சாதி தான் நான் அடிச்சு சொல்லுவேன். அவங்க தங்களுடைய சொந்த உரிமைக்கு தான் குரல் கொடுத்தாங்க. ஆனா அது தமிழ் தேசியத்தோட ஒரு அடிப்படை குரலாக அமைந்தது. திராவிட அறிவாளி கேட்கிறான், ஏயா நீங்க சாதிக்குள்ளேயே அடிச்சுக்கிருவீங்களே, நீங்க எப்படி ஜாதிக்குள்ள எப்படி பிரிச்சுக்கிருவீங்க அதிகாரத்தை? நாங்க சொல்றோம், நான் என்ன சொல்றேன், ஏயா நீங்க எஸ்சிக்குன்னு ஒரு தொகுதி ஒதுக்குறீங்களே, அது மாதிரி கல்லருக்கும் பல்லருக்குன்னு ஒரு தொகுதி ஒதுக்குனா என்ன குறைஞ்சு பிறப்பது? சரி, ஒரு ஜாதி பெரிய அதிகமான மக்கள் தொகை இருக்குது, பல்லர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள், அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை ஒதுக்கிட்டோம். அடுத்த கட்டத்தில் ஒரு ஜாதி இருக்குது, அதுக்கு என்ன செய்வீங்க? அவங்களுக்கு நகராட்சி தலைவர் பதவியை கொடுங்க. இப்படி நாம் நம்முடைய அதிகாரத்தை நமக்கு நாமே சுமூகமாக பகிர்ந்து கொள்ள முடியும். மூணாவதா நமக்கு எவனும் பிரிச்சு தர தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். ஐயா சொன்னது மாதிரி நீ உங்க ஊருக்கு போ, உங்க ஊர்ல போய் பிரச்சாரம் பண்ணு, ஜாதிய ஒளி என்னமோ பண்ணு. கல்லரோ பல்லரோ அதிகாரத்துக்கு வர்றது சிக்கலே கிடையாதுங்க. இவங்க ரெண்டு பேரும் சிக்கல். அதிகாரத்துக்கு வந்தா யாருக்கு சிக்கல்? திராவிடருக்கு தான் சிக்கல். அவனுக்கு எங்க இடம் இருக்கும் அப்புறம்? அதனால அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உடனே இந்த ஜாதிக்கு ஆதரவு காட்டுற மாதிரி அந்த ஜாதியை ஒடுக்குவான். அங்க ஏதாவது தடியடி துப்பாக்கி பிரயோகம் எதையாவது செய்வான். அப்புறம் நான் இந்த ஜாதிக்கு ஆதரவு மாதிரி இங்க எதையாவது ஒண்ணு செய்வான். இதெல்லாம் நம்மளை ஏமாத்துற வேலை இன்னும் தெரியாமலே இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சுருக்கமா என்ன வச்சு இன்னும் ரொம்ப சுருக்கமா முடிச்சிடுறேன். ஏன் முக்குளத்தோருக்கும் பல்லருக்கும் இடையில பிரச்சனையே இல்லையா? இருக்கு, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா வரலாற்றுல அந்த மாதிரி தரவுகளே கிடையாதுயா. நமக்கு இப்பத்தான் நம்மளை வந்து சொல்ல போனீங்கன்னாக்கா இவன் மோத வைக்கிறான் நம்மளை. பல்லர்கள் நில உடைமையாளர்களாக இருந்தார்கள், விவசாயம் செய்தார்கள். முக்குளத்தோரும் அதே மாதிரி நில உடைமையாளராக இருந்தாரு, அவங்களும் விவசாயம் பண்ணாங்க. இதுக்கு இடையில வந்து நாயக்கர் ஆட்சி அமைகிற போது அவன் ஒரு புது பழக்கத்தை கொண்டு வரான். தமிழ்நாட்டிலே இல்லாத பழக்கம், வீட்டுக்குள்ளேயே மலம் கழிக்கும் பழக்கம். அந்த வீட்டுக்குள்ளேயே மலம் கழிச்சா அதை அள்ளி வெளியே போடணும் இல்லையா? தமிழ் சாதியில எந்த சாதியுமே தயாரா இல்லை அதை அள்ளி போடுறதுக்கு. நீ எங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கலாம், நாங்க உங்க மலத்தில் அள்ளி போட மாட்டோம்டான்னு சொல்லி எல்லா சாதியுமே சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால் அவன் என்ன செய்யறான்? ஆந்திராவில இருந்து அருந்ததியர் மக்களை கொண்டு வரான். அவங்களை கொண்டு வந்து மலை அள்ள வைக்கிறான். தமிழ் சமுதாயம் அறிவான சமுதாயம், புத்தி கூர்மையுள்ள சமுதாயம். அவங்களுக்கு மருத்துவ அறிவு இருக்கு, விஞ்ஞான அறிவு இருக்கு, எல்லா அறிவுமே இருக்கு. மலத்தை கையாளக்கூடிய ஒருவனுடன் நெருங்கி உறவாடினா தொற்று நோய் ஒத்துக்கிறாதா? தொற்று நோய் வராதா? வைத்தியர் அவங்களை சோதனை பண்றாரு, கையில உறவோடு தானே சோதனை பண்றாரு. அதை நம்ம தீண்டாமன்னு சொல்லுவோமா? இது அறிவு சார்ந்த இந்த சமுதாயம் எடுத்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதை இவன் தீண்டாமைன்னு சொன்னா இந்த வழக்கத்தை தமிழ் சமுதாயம் அனைத்து சமுதாயமும் கடைபிடித்தது, பல்லர் சமுதாயமும் கடைபிடித்தது. அப்படி உயர்ந்த சமுதாயமாக இருந்த பல்லர்களை வெள்ளக்காரன் நான் நல்லது செய்யறேன்டான்னு சொல்லிட்டு எஸ்சி பட்டியலில் சேர்த்துட்டான். யார் கூட? அதே அருந்ததியர் மக்களோட. அருந்ததியர் மக்களுக்கும் பல்லர் மக்களுக்கும் தொழிலில் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க செய்யக்கூடிய தொழில்களை இவங்க செய்வது கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க தாழ்த்தப்பட்டவங்க ஆவாங்க? அதே மாதிரி அதனாலதான் இந்த பட்டியலில் இருந்து அவங்க வெளியே வரணும்னு கோரிக்கை விடுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை. இது வந்து உளவியல் ரீதியா ஒரு பெரிய விடுதலையை உருவாக்கும். அதனால இது ஒரு சிறந்த முயற்சி. இதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ் சமுதாயம் எல்லாமே வரவேற்கும். தமிழ் சமுதாயம் வளர வேண்டும்னா பல்லர் முக்குளத்தோர் மட்டும் இல்ல, பறையரு, வன்னியரு, கவுண்டரு, உடையாறு, நாடாறு, கோணாறு, புள்ளமாறு, முதலியார் எல்லா சாதியுமே நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டும். தமிழ் தேசியம் பேசுறப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? ஜாதியை ஒழிச்சிடணும்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஜாதியை இருந்தா பரவாயில்லன்றாங்க. ஜாதி ஒழிப்பு ஆகாதுன்னு விட்டுருவோம். ஜாதியில் இருந்தா பரவாயில்ல நீங்க சொல்றீங்க.
அப்படி ஒரு கூட்டமா மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுக்க மாட்டீங்களா? பிரதிநிதித்துவத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அப்படி கொடுத்தா அது எப்படியான ஒரு அதிகாரமா ஆகும்? அந்த மாதிரி நான் செய்யறேன்னு சொல்லித்தானே திராவிட நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தினா. அதனாலதான ஜாதி கட்சி எல்லாம் உருவாச்சு. ஜாதிகளுக்கு சரியான பிரதிநிதித்துவத்தை திராவிட கட்சிகள் தரவில்லை. அதனால்தான் இவங்களுக்கு ஜாதி கட்சி உருவாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு. ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இதுக்கு அடுத்து ஏற்கனவே முக்குளத்தோறும் விவசாயமா இருந்தாங்க, பல்லர்களும் விவசாயத்து குடிகளாக இருந்தாங்க. இவங்க தொழிலை இவங்க ஆக்கிரமிக்கல, இவங்க ஊர் தனியா இருந்துச்சு, அவங்க ஊர் தனியா இருந்துச்சு, இடத்தை பிடுங்கவில்லை. அப்புறம் எப்படி இவங்களுக்குள்ள மோதல் வரும்? இந்த மோதல் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளக்காரங்காலத்திலேயே ஜாதியை வச்சு அரசியல் பண்றான். அவன் என்ன கொஞ்சம் நுணுக்கமா பண்ணான். அதெல்லாம் விரிவா பேசுறதுக்கு இங்க மேடைக்கு இல்லை, நேரமும் இல்லை நம்மளுக்கு. ஏன்னா அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னாக்க எங்க வருது? 1957 தேர்தலில் அந்த முழு வடிவம் வருது, அந்த மோதல் உருவாக்கும் போக்கு. ஏன்னா பெரும்பான்மை ஜாதிகள் இது ரெண்டும் சேர்ந்துட்டா வெள்ளக்காரனும் ஆட்சி பண்ண முடியாது, வேற கொள்ளக்காரனும் ஆட்சி பண்ண முடியாது. அதுதான் பின்னால அந்த தேர்தலில் உள்ள நடந்த தோல்வியானது காங்கிரஸுக்கும் ஃபார்வர்டு பிளாக்கு மோதலா வருது. அந்த மோதல் பின்னால பல்லர் மரவல் மோதலா மாறுது, கட்சி மோதல் ஜாதி மோதலா மாறுது. அந்த ஒரு சம்பவத்தின் போதுதான் பல்லர்களின் கள போராளியான இம்மானுவேல் சேகரன் கொலை செய்யப்படுகிறார். அது ஒரு விரும்பத்தகாத சம்பவம். அந்த பழியை இதே ஜாதி அரசியல் செய்யும் நபர்கள் முத்துராமலிங்க தேவர் மேல் போடுறாங்க. முதுகுளத்தூர் கலவரம் நடக்குது, 2 பக்கமும் பயங்கரமான இழப்பு, சேதம், உயிர் பலி. அதை எந்த சமுதாயம் விரும்ப கிடையாது. ஆனா அன்னைக்கு தான் இந்த மோதல் தொடங்குச்சு. முக்குளத்தோருக்கும் பல்லருக்கும் எதிரி. பல்லர் எது சொன்னாலும் நீ எதிரி, முக்குளத்தோர் எது சொன்னாலும் நீ எதிர்த்து பேசு. இதுதான் இன்னைக்கு உள்ள மனநிலையா இருக்குது. ஆனா இன்னைக்கு தம்பி செந்தில் மல்லருடைய தலைமையின் கீழே நீங்க எல்லாம் அவ்வளவு பேர் கூடியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு புதிய ஒரு லட்சியம், கனவு உங்களுக்குள்ள இருக்குது என்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக இது தமிழ் சாதிக்கு, தமிழர்களுக்கு ஒரு வெற்றியா அமையும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்தோட நான் இதை என் பேச்சை முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே சொன்னது மாதிரி தம்பி செந்தில் மல்லர் வரலாறு மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் எழுதினாரு. அது தடை விதிச்சாங்க, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் நல்லவன் அப்படின்னு சொல்லணும், அது இன்னொருத்தர் எதுக்கு கெட்டவர்னு சொல்லணும்? தேவையில்லையே. ஸோ நமது சமுதாயத்தை பெருமைப்படுத்த நாம் மற்ற சமுதாயங்களை இழிவுபடுத்தவோ அல்லது குறைத்து பேசவே தேவையில்லை. இது என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. இந்த இடத்துல பிரமலை கள்ளர் வாழ்வும் வரலாறுன்னு ஒரு புத்தகம் வந்திருக்குது. அந்த புத்தகம் மத்திய அரசாங்கத்துடைய ஆய்வுக்குரிய நூலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதுல பிரமலை கள்ளர் வரலாறு மட்டும் கிடையாது, பல்லர் வரலாறும் பறையர் வரலாறும் இருக்குது அந்த புத்தகத்துல. இதை ஏன் ஒரு உதாரணமா சொல்றேன்? அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னாக்கோ பிரமலை கள்ளர்களின் முக்கியமான ஒரு கடவுளான சாமியான குலதெய்வமான கொக்குளம் பேய்க்காமன் கோவில்ல பூசாரியா இருக்கிற ஒரு பறையர். இன்னமும் அவர்கிட்ட தான் அந்த கள்ளர்கள்லாம் திருநீர் வாங்கி பூசிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் தமிழ் சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா திராவிட எல்லாத்தையுமே மோத விட்டான். இதுல இன்னொரு தகவலை அவர் சொல்றாரு. தமிழர்களுடைய காவல் தெய்வங்களுக்கு எல்லாமே, தமிழர்களுடைய காவல் தெய்வங்கள் எல்லாத்துக்குமே பல்லரும் பறையாரும் பூசாரியா தான் இருந்து வந்தாங்கன்றத அந்த வரலாற்று உண்மையை அவர் இந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறாரு. எனவே செந்தில் மல்லர், தம்பி செந்தில் மல்லர் வரலாற்றுகளை ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக எடுத்து வைக்கட்டும். அதை நாம் வரவேற்போம், விவாதம் செய்வோம், உண்மைகளை ஏற்றுக்கொள்வோம். அதை திராவிடன் செய்ய மாட்டான். நம்ம வரலாறு நம்ம தானே மீட்டெடுக்கணும். தாராளமா செய்யட்டும். அந்த புத்தகங்களை, அந்த கண்டுபிடிப்புகளை தமிழ் அறிஞர் பெருமக்கள், வரலாற்று அறிஞர்கள் முன்னிலையில் வைத்து விவாதம் செய்வோம். நல்ல கருத்துக்களை, உண்மையான வரலாற்றை ஏற்றுக்கொள்வோம், மற்றவற்றை புறந்தள்ளுவோம். தமிழ் சாதிகள் அரசியல் அதிகாரம் பெறட்டும், தமிழர் ஆளட்டும், தமிழ் தேசியம் வெல்லட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூகத்திலிருந்து எங்கள் சமூக பெருமை